கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கனிவான நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். பரிசுத்த யோவான் 15 1 முதல் 8 வசனங்கள். தியான வசனம் 4ஆம் வசனம். பரிசுத்த யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் பல அரிய உபதேசங்களை சீஷர்களுக்கு சொன்னார். அவருடைய சீஷர்களுக்கு ஆறுதளிக்கக்கூடிய சொற்களை அவர் சொன்னார். அது மாத்திரமல்லாமல் மிக முக்கியமாக ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பதித்து கொள்ள வேண்டிய சில மேன்மையான காரியங்களையும் சொன்னார். அவ்விதமான காரியங்கள் ஒன்றுதான் என்னில் நிலைத்திருங்கள் என்ற வாக்கியம். என்னில் நிலைத்திருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய உடல் மறைந்த பின் அவரை விட்டு விலகிவிடுதல் ஆகாது, அவர்கள் மறந்துவிடக்கூடாது. ஆதலால் அவர்களிடத்திலே சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள். நான் போனவுடனே ஓடிடாத, என்னில் நிலைத்திரு. அருமையானவர்களே, அவரில் நிலைத்திருப்பது நமக்கு நல்லது. அவரில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க முடியாது. நம்மிடத்தில் நற்செயல்கள் விளங்க வேண்டும் என்றால் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்தவ குணநலம் ஏற்பட வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் சாயல் அல்லது கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவங்கள் நம் மேலே காணப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இருக்க வேண்டும். நம்முடைய சுயமுயற்சியால் நாம் நல்லவர்களாக முடியாது. தேவன் ஒப்புக்கொள்ளக்கூடிய நற்செயல்களை செய்யவும் முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பவுல் அப்போஸ்தலன் ஆகைத்தான் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் அவரில் நிலைத்திருந்தால் நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும். அவரோடு உள்ள அந்யோன்யத்தினால்தான் உண்மையான மகிழ்ச்சி உள்ளத்தில் தங்கும். அவரில் நிலைத்திருப்பவர்கள் அவரது சக்தி நிறைந்தவர்களாய் இருப்பார்கள். ஆதலால் நாம் அவரிலும் அவருடைய வார்த்தைகளிலும் அவருடைய அன்பிலும் நிலைத்திருக்க வேண்டும். கனி கொடுப்பதற்கான ரகசியம் இதுதான். ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுதும் அதைத்தான் சொல்கிறார். கனி கொடுப்பதற்கான ரகசியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதாகும். செடியின் பண்பினால் கொடியில் கனி உண்டாகும். கொடி தானாக வேறொன்றும் செய்ய வேண்டியதில்லை. எனவே வேத தியானம், ஜெபம், கர்த்தரின் பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்தல் போன்றவற்றின் வாயிலாக நீயும் நானும் ஆண்டவரிலே நிலைத்திருக்க முடியும். அது மாத்திரமல்ல, கனி கொடுத்தல் என்பது மற்றவர்களுக்கும் என் தேவனுக்கும் நான் பயனுள்ள வாழ்க்கை வாழுகிறேன் என்று பொருள்படும். இன்று சற்று நாம் யோசிப்போமா? நான் என் ஆண்டவருக்கு பயனுள்ளவனாக இருக்கிறேனா? ஆண்டவர் கொடுத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நான் பயனுள்ளவனாக இருக்கிறேனா? ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட விசுவாசிகளுக்கு நான் பயனுள்ளவனாக இருக்கிறேனா? பயனுள்ள வாழ்க்கையின் இடத்திலே காணப்படுகிறதா? என்னை பார்க்கிறவர்கள், என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் முகசொலிக்கிறார்களா, முக மகிழ்ச்சி அடைகிறார்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியின் கனியாகிய அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் வாழ்க்கையில் காணப்படுவது மட்டுமின்றி மற்றவர்களுக்கு உதவி செய்வதும் ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று சேர்ப்பதும் கனி கொடுக்கும் வாழ்க்கை என்பதை நீங்கள் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நீங்களும் நானும் அவரில் நிலைத்திருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். நிலைத்திராதவனுடைய நிலைமையை குறித்து 6வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். தம்மில் நிலைத்திராதவனின் நிலையை கர்த்தர் இங்கே தெளிவாக குறிப்பிடுகிறார். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம் என்பதாக குறிப்பிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, திராட்சை செடியினின்று வெட்டப்பட்ட கொடியின் நிலைமையே அது அவர்களது நிலைமை. வெட்டப்பட்ட கொடி எவ்விதமாய் உயிரிழக்கிறதோ வெயில் அதை உலர்த்திவிடும், மழை அதற்கு பயன்படாது, அது கனி கொடாது. அந்த நிலைமைக்கு நீங்களும் நானும் செல்ல வேண்டாம். அந்நிலைமை நமக்கு வேண்டவே வேண்டாம். நாம் உயிருள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு உயிர் கொடுப்பவர் அவரே. நமது ஒழுக்கத்துக்கு ஆதாரம் அவரே.
நமது சந்தோஷத்துக்கும் இருப்பிடம் அவரே. பிரியமானவர்களே, தம்மில் நிலைத்திராதவர்களின் நிலையை கர்த்தர் தெளிவாக விளக்கியுள்ளார். இன்னும் சற்று ஆழமாக அதை விளக்குகின்ற பொழுது பார்ப்போம் என்றால், நிலைத்திருப்பது என்றால் என்ன என்று பார்ப்போம் என்றால், யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய 1வது நிருபத்திலே 2வது அதிகாரம் 6வது வசனத்திலே குறிப்பிடுகிறதை பாருங்கள். 1 யோவான் 2:6, அவர் நடந்தபடியே நானும் நடக்க வேண்டும், அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். ஒரு முன்மாதிரியான ஜீவியத்தை நான் பின்பற்ற வேண்டும். என் ஆண்டவரே என்னுடைய முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்ற பொழுது அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 27வது வசனத்திலே நான் பெற்ற அபிஷேகத்திலே நிலைத்திருக்க வேண்டும், அதாவது அர்ப்பணிப்பிலே நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்றால் 6வது வசனத்திலே பாவம் செய்யாமல் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவரை நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வதில்லை, ஆகையினாலே பாவத்திற்கு பிரமுது காட்டி ஓட வேண்டும் என்பதை அங்கே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அதே 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் சகோதரனை பகைக்காமல் சகோதர அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சகோதர அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். 24வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும், வசன வாழ்வு வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இவைகளிலே நிலைத்திராவிட்டால் நம்முடைய நிலைமை பரிதாபமாக இருக்கும். நமக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். ஜெபம், வேத வாசிப்பு, தியானம், தேவாலய ஆராதனைகள், பரிசுத்த திருவிருந்து ஆராதனை ஆகியவைகளிலே நாம் அவரோடு நெருங்கி அந்யோன்யமாய் இருப்பதற்கு துணை செய்யும். நிலைத்திருப்பவர்கள் சிறிது காலம் விசுவாசிகளாகவும் சிறிது காலம் அவிசுவாசிகளாகவும் இருக்க முடியாது. அவர்கள் ஒரே நிலை உள்ளவர்களாக விசுவாசத்திலும் அன்பிலும் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, நாம் ஆண்டவரிலே நிலைத்திருக்கிறோமா? கனி தேடி வருகிற ஆண்டவருக்கு கனி கொடுப்பதற்கு நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அவரில் நிலைத்திருக்கின்ற பொழுது, அவரிலே சாரத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது, அவரிலே ஒட்டப்பட்டிருக்கின்ற பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அது நிமித்தம் நீங்களும் நானும் அவருடைய சீஷர்கள் என அறியப்படுவோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளையே, ஆண்டவரில் நிலைத்திருப்போம். எந்த சூழ்நிலை வந்தாலும், எத்தனை வேதனைகள் வந்தாலும், என் ஆண்டவருக்குள்ளாக நான் உறுதியாக இருப்பேன். என் ஆண்டவர் பேரிலே நான் நிச்சய உறுதிப்பாட்டோடு அவர் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாக கன்மலையின் மேல் இருக்கிற வீட்டை போல நான் அசையாது இருப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த ஆணித்தரமான வாழ்க்கைக்கு நேராக நாம் நடந்து செல்ல அவரில் நிலைத்திருப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கவும், உம்மில் நிலைத்திருப்பதற்கு தடையாக வரக்கூடிய எல்லா அந்தகார சக்திகளையும் நாங்கள் மேற்கொண்டு எங்கள் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் என்று சொல்லி உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே உம்மிலே நிலைத்திருந்து உம்முடைய சத்துவத்தையும் சாரத்தையும் பெற்றுக்கொண்டு உம்முடைய வாழ்க்கையே எங்களுக்கு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு நாங்கள் முன்னேறி செல்ல தேவன் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.